நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. செய்யாத குற்றத்துக்கு தான் இவங்க அம்மா ஜெயில இருக்காங்க. விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அந்த கேஸ்ல தண்டனை கேரண்டி தானே? பாருமா, நகையெல்லாம் அடமானம் வச்சு பேங்க்ல இருந்தெல்லாம் லோன் வாங்கி தான் இந்த வீட்டையே வாங்கினேன். என்னால இந்த கேஸ் முடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் இந்த சார் தான் இந்த வீட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர். என் முதலாளி சார்பா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவையில்லாம இந்த சாரை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் மனுஷத்தன்மையோட நடந்துக்கலன்னா சொல்லாதீங்க. இன்னைக்கு தேதி 4. நீங்க இந்த மாசம் 30 வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். அதுக்கிடையில இங்க இருக்கிற சில வேலைகளை முடிச்சிருவேன். 1ஆம் தேதி நான் இங்க குடும்பத்தோட தங்கறதுக்கு வந்துருவேன். அதுக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணி சாவியை இவர்கிட்ட கொடுத்துருங்க. சொன்னதை கேட்டீங்கல்ல? சரியா? சாவியை என்கிட்ட கொடுத்துடணும். எப்படா குரங்கு? நீங்க ஏறுங்க சார். சிவபிரசாத், இப்ப நம்ம என்ன பண்றது? தெரியல. சூரஜனா, பிரீத்தி, ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ அதுக்காக இப்படி வருத்தப்படாத. நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன். இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில உங்களை... பிரீத்தி, நீ ரொம்ப எமோஷனலா பேசி சூரஜை சங்கடப்படுத்தாத. கல்யாணி, உங்களை பார்த்தே ஆகணும்னு வீட்டுல வடம் பிடிக்கிறா. அவளை என் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன். முடிஞ்சா கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் என் வீட்லயே போய் தங்குங்க. அப்பா அம்மாவுக்கும் அது ஆறுதலா இருக்கும்ல. உங்க வீட்டு விஷயத்தை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சூரஜ். யாரோ செஞ்ச சதி வேலையிலேருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கான வழியெல்லாம் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அட்வொகேட் கிட்ட தான் இந்த கேஸை ஒப்படைச்சிருக்கேன். நீங்க நிரபராதின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். நாங்களும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம்னா. நீ பாலாவை பாத்தியா? நீ அப்ப போலியா? நீ தானே அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த. எல்லாமே கையை விட்டு போயிடுச்சுன்னு அவளுக்கு தோணிருக்கான். நான் அவளை பார்த்து என்னன்னு சொல்றது? அவளை பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல முடியாது. அதனாலதான் எனக்கு அவ முன்னாடி போய் நிக்கிற தைரியம் இல்லைன்னா. நான் தானே அவளை மறுபடியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்தேன். அதனால தானே இப்படி எல்லாம் நடந்துச்சு. புதுசா ஒரு வாழ்க்கைய வாழ கனவு காணுன்னு சொன்னது நான் தான். கடைசியில் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. எல்லாம் என்னாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். பிரீத்தி, இது எல்லாமே நடக்கணும்னு எழுதியிருக்க. அதனால நீ உன்னையே குறை சொல்லிக்காத. நீ பாலாவை போய் பார்க்கணும். இதுக்கு வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சூரஜ். அவங்க சம்மதம் முக்கியம் இல்லை, இது என்னோட தேவை. நீ அவளை போய் பார்க்கணும். அவ குழந்தைங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீ பார்த்துக்கணும். சூரஜ், உங்க சொந்த குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு பாருங்க. நான் இல்லைனாலும் கல்யாணிக்கு எந்த குறையும் வராதா. ஆனா பாலாவோட குழந்தைங்க அந்த மாதிரி இல்லை. பிரீத்தி, நீ பாலாவுக்கு வாக்கு கொடு. அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லு. ரிமாண்ட் முடிஞ்சு விசாரணை ஆரம்பிக்கும் போது
அவ நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் அவளை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல. அப்போ உங்க நிலைமை? என்ன நினைச்சு நான் இன்னைக்கும் கவலைப்பட்டதே இல்லை. இந்த கேஸ்ல இருந்து அவ வெளியே வந்தா போதும். அவ குழந்தைங்க அம்மா இல்லாம கஷ்டப்படக்கூடாது. பாலசுதா, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க. யாரு? யார் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கான்னு எல்லா டீட்டெயிலும் சொன்னாதான் நீ வெளியே வருவியா? என் மேல பழி போடவும் பரிதாபப்பட்டு பேச வரவங்களுக்கு இருந்தா நான் பார்க்க வேண்டாம்ல. அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களோட லிஸ்ட்டை கொடு, நான் ஆஃபீஸில் கொடுத்துட்றேன். உனக்கு விருப்பமான ஆட்களை காட்டுறது என்னோட வேலை இல்லை. ரிக்வஸ்ட் கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுனா போய் பார்த்துட்டு வாப்போ. அகிலாவும் வீட்டில் தான் இருக்காங்க. பகல் நேரத்தில் சித்தாரா தான் பார்த்துக்கிறேன். அவங்க என்ன பார்க்கணும்னு என்னதான் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு இன்னும் சரியா புரியவே இல்லை. எனக்கும் தான். வேணுகோபால் இனிமே இல்லை, அது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஆளை யாரு எதுக்காக கொன்னாங்கிற கேள்வி மட்டும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கான பதில் தானே நானும் சூரஜும். நீங்க பலியாடு ஆயிட்டீங்க. சூரஜுக்கும் பகையாளியா இருந்த எவனும் ஒருத்தன் தான் இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருக்கணும். பாலாவுக்கும் சூரஜுக்கும் நடுவுல முன்னாள் காதல் இருந்த விஷயம், போலீஸ் அந்த விஷயத்தை நிரூபிக்க நினைக்கிறதே கேஸோட பவர் அதிகமாக்கதான். இந்த கேஸ்ல நான் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல. பொண்டாட்டிங்கிற முறையில வேணுகோபால நான் நேசிச்சதே இல்லை. அந்த ஆள் மேல கொஞ்சமாவது எனக்கு அன்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கான தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன். ஆனா எந்த தப்பும் பண்ணாத சூரஜ் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியில வரணும். இல்லைன்னா மீதி இருக்கிற என்னோட வாழ்க்கை முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியிலே நான் நொந்து போயிடுவேன். போலீஸ் கண்டுபிடிச்சதா சொல்ற எவிடன்ஸை தவிர கொலை நடந்ததுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. இருக்கிறது நீ மட்டும்தான். நான் குற்றவாளி கூண்டுல தானே நிக்கிறேன். குத்திட்டு ஓடி போன ஆளுங்களை குழந்தைங்க பார்த்தாங்கல்ல. கோர்ட்ல அவங்களை நிறுத்தி விசாரிக்கிறதா? அதெல்லாம் வேண்டாம். இப்ப வெளியே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ உன் முன்னாள் காதலனோட சேர்ந்து நீதான் வேணுகோபாலை கொன்னுட்டேன்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல உடச்சு எறியணும். அதுக்காக நீ இந்த கேஸ்ல நிரபராதிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு இப்ப கேஸ் நடத்த பணத்துக்கு எங்க போறது? பாலாவும் வீட்டு ஆளுங்க கிட்ட சொன்னா ஹரியானா ஹெல்ப் பண்ண மாட்டாரா? உங்க அப்பா கிட்ட வேணா நான் பேசி பாக்குறேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் உதவி செஞ்சுதான் என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ புருஷனுடைய கொலையில பங்காளியா இருக்கன்னு தெரிஞ்சதுனால அப்படி ஒரு ஆளை எங்க குடும்பத்துல இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் எங்க வீட்டு ஆளுங்க முயற்சி பண்ணுவாங்க. எனக்காக சிவனி யார் முன்னாடியும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காத. சரி, நான் உனக்காக பேசல, உன்னோட 2 குழந்தைகளுக்காக பேசுறேன். அப்பா இறந்துட்டாரு. இப்ப அம்மாவும் அவங்களை பிரிச்சு ஜெயில இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரு இருக்கா? வேணுகோபால் வீட்டு ஆளுங்களாவது உதவி செய்வாங்களா? நேத்து தான் வேணுகோபாலோட இறுதி சடங்கு. உன்னே குழந்தைங்களங்கிறது வெளியே அனுப்புறதுக்கு அப்புறம் அந்த உறவதோட அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. அப்பாவோட இறுதி சடங்கை வினு செய்யணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்கு கூட அவனை அவங்க விடவே இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா வேணுகோபாலோட சொத்துல அவருக்கு குழந்தைகளுக்கும் எந்த உரிமை இல்லைங்கிறது தானே. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, நடந்த எதையுமே நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லதான் வந்தேன். ரிமாண்ட்லாம் முடிஞ்சதும் ஜாமீன் கிடைச்சிடும்.
அதுக்கு வக்கீல ஏற்பாடு பண்ணணும்ல. போலீஸோட எஃப்ஐஆர் படி பார்த்தா நீயும் சூரஜும் சேர்ந்து செஞ்ச கொலை தான் இதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சூரஜ்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ற ஒரு வக்கீல் உனக்கும் சேர்த்து கேஸ்ல வாதாடுவாரு. நீ நிரபராதி நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயம். சூரஜ்காக ஆஜராக போற வக்கீலுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதனால உனக்கு ஈஸியா ஜாமீன் கிடைச்சிடும் பாலா. நான் இப்ப என் பசங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். சிவா, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு தடவை நான் அவங்கள பார்க்கணும். அவங்களை எப்படி இங்க கூட்டிட்டு வர முடியும்? பெத்தவளுடைய தவிப்பு. அவங்கள பார்க்க முடியாம என்ன அப்படி துடிக்குது. நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ற நீங்களே ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க. வேணு செத்து போனதுல இங்க யாருக்குமே எந்த வருத்தமும் இல்லம்மா. அதனால எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. என்னோட பிள்ளைங்கள்ல ஒரு ஆள் இனிமே இல்ல. மாமா, நீங்க அத நம்புறீங்களா? வேணு சாவல்ல பாலாக்கு பங்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மீதி இருக்கிற 2 பிள்ளைங்களை கூட நான் சந்தேகப்படுவேன். ஆனா என் மருமக பாலா விஷயத்துல பாலாவையும் சூரஜையும் யாரோ வேணும்னு இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. இந்த சமாதிக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது கூட அவங்க 2 பேரையும் காப்பாத்து கடவுளேன்னு தான் நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேணு தம்பி, டேய் வேணு, டேய் விடவே கூடாதுடா. என் வேணு தம்பியை கொன்னவனையும் அதுக்கு உடந்தையா இருந்தவனையும் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த கடவுளே தண்டனை கொடுக்கலன்னாலும் ஏய் தம்பி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தண்டனை கொடுப்பேன்டா, நான் கொடுப்பேன். இங்க பாருங்க, தம்பி தான் செத்து போயிட்டான். அதுக்காக நீங்க இப்படி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பக்கத்துல உங்களுக்கு ஒரு குழியை வெட்ட வேண்டியதா. என்ன சொன்ன? நைனா, அனிலா, அவன் சாகல, அவன் சாகவே இல்லை. அவன் இந்த வீட்டையே தான் சுத்திக்கிட்டு இருக்கான், நான் பார்த்தேன். டேய், நீ ஜாக்கிரதையா இரு. அவனை கொன்னது குடிப்பழக்கம்தான். அதுக்கு அடுத்து யாரையாவ போறது நீதான். சின்ன வயசுல செத்து போயிருக்கான், அதுவும் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஆத்மா பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். வேணுவை துடிக்க சாவடிச்ச யாரையுமே அந்த ஆத்மா சும்மா விடாது. இங்க பாரு, நான் ஏதோ சும்மா
நான் வாழ்றதுக்காக ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணது உண்மைதான்டா. உன் மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தேன்டா தம்பி. ஒருவேளை நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்தேன்னா உன் அண்ணன் கூட நீ பார்க்காத. உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய்யடா தம்பி. வேணும் தம்பி, வேண்டாடா, வேண்டாம் வேண்டாம். இன்னையிலிருந்து நான் நல்லவனை மாற போறேன்டா. இப்ப நான் அடிச்ச போதை இறங்கினதுக்கு அப்புறமா நான் இனிமே சரக்க கையால கூட தொட மாட்டேன்டா. இது சத்தியம், உன் ஆன்மா மேல சத்தியம்டா. உனக்கு கொடுக்குற சத்தியத்தை நான் கண்டிப்பா என்னைக்கு மீற மாட்டேன். உன்னோட புள்ள என்னைக்கு வளர்ந்து என் கூட உட்காந்து ஒன்னா சரக்கு அடிக்கிற அளவுக்கு வளர்றானோ அது வரைக்கும் இங்க பாரு, இந்த கையால நான் சரக்க தொட மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்டா. நான் சத்தியத்தை மீற மாட்டேன், அது உனக்கே தெரியும்லடா. என்னங்க என்னடி நீங்க கொஞ்சம் இங்க வாங்கல. வேணும் தம்பி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லடா? ஓகே, வர இருடி. இந்தாங்க அத்தை, டீ குடிங்க. அத்தை, வேணுவும் போயிட்டான், பாலா வேற ஜெயில இருக்கா. அவளுடைய 2 பிள்ளைங்க விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். என் பிள்ளைய சாகடிச்சவதானே, அவளும் ஜெயில கிடந்தே சாகணும். அப்புறம் அந்த 2 பிள்ளைங்களையும் யாராவது அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் வேணுக்கு பிறந்த குழந்தை தானே அத்தை. அத உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா எனக்கு அப்படி தோணல. வேணுக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அதனால்தான் அவன் அவளை வெறுத்து ஒதுக்கிட்டான். என் பிள்ளைங்களே ரொம்ப கெட்டிக்காரனும் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறவனு தான் வேணும். அந்த பழா போனவ அவன் வாழ்க்கையில வந்ததுல இருந்து அவன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. கடைசியில் அவனுக்கு வியாதி வந்தப்போ நல்லா இருக்கிறவன் கூட அவ வாழறதுக்காக என் பிள்ளைய அவ கொன்னுட்டா. நான் என் பிள்ளை வேணுவை சமைச்சிருக்கேன், கெட்ட வார்த்தையால திட்டி இருக்கேன், அடிச்சிருக்கேன். அதெல்லாம் அம்மாங்கிற உரிமையில செஞ்சது. பெத்த புள்ள கண்ணுக்கு முன்னாடி செத்து கிடக்கும் போது எவ்வளவு கல் நெஞ்சுக்கார தாயா இருந்தாலும் அவன் மனசு துடிக்கும். எனக்கு பிரசவம் பார்த்தவா அவனை முதல்ல என் நெஞ்சோட சேர்த்து வச்ச அந்த நிமிஷம் அப்படி ஒரு துடிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த துடிப்பை கெடுக்க கூட நின்னவளோட குழந்தைங்க எனக்கு தேவையில்லை. உனக்கு அவளை கூப்பிட விருப்பம் இல்லைன்னா நாங்க போய் அவளை கூட்டு வரோம்மா. அவங்களுக்கு உனக்கு என்ன வரவு? அவங்க 2 பேரும் வேணுவோட பசங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லம்மா. இந்த கேஸ்ல பாலாவுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கும். குழந்தைங்க நடுத்தெருவுக்கு வந்துருவாங்க. ஊர் ஜனங்க கடைசியில உன்னதான் குத்தம் சொல்லுவாங்க. என்ன யாராவது குத்தம் குறை சொன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ எத்தனை பேரமா திட்டுவ? உன் பேர பிள்ளைங்க பாவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது உன்னால இங்க கௌரவமா வாழ்ந்துட முடியுமா? எங்களுக்கும் குழந்தைங்க வேற இல்ல. அவங்க 2 பேரை வேணா நாங்க வளர்க்குறோமா. வேணுவோட பங்கையும் சேர்த்து எங்க பேர்ல எழுதி கொடுத்துருங்க. வேணுவோட பங்கா? அவன் இறந்து போனதுனால அந்த உரிமை அவனோட பசங்களுக்கு தானே இருக்கு. அதான் அந்த சொத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அவனோட பிள்ளைங்களை ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க அவங்கள பாத்துக்கிறோம். சொல்லுமா, அவன் பங்கு எனக்கு தானே. அவன் போய் சேர்ந்துட்டான். இனிமே அவனோட பங்குன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவனை கொன்னவங்களும் கொல்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவளும் அவளோட பிள்ளைங்களும் இப்ப இந்த ஜெகதம்மாவோட எதிரிடா. ஒர்க் அவுட் ஆகல.
கார்த்தி நீ எங்கேருந்து கால் பண்ற? நான் சேஃபா தான் இருக்கேன், பயப்படாதீங்க. ஓகே ஓகே. அந்த மேட்ரு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு பாத்தியா? ஆமா, நான் நினைச்ச மாதிரி எல்லா காரியமும் நடந்துருச்சு. அப்புறம் கார்த்தி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ என்ன கூப்பிடாத. கார்த்தியா? ஓ, அதுக்குள்ள நீ வேற ஆளை செட் பண்ணிட்டியா? குற்றவாளியை பிடிச்சி ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. இருந்தாலும் தண்டனை கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணாத. ரொம்ப எமர்ஜென்சினா லேண்ட்லைன்ல இருந்து நானே உனக்கு கால் பண்றேன். சரி. வேணனோட 16வது நாள் முடியட்டும். நான் கோயம்புத்தூருக்கு வரேன், நம்ம அங்க வச்சு மீட் பண்ணலாம். உன்னை நான் கார்த்திகாவோட சேர்த்து வைக்கிறேன்டா. உன் கையில பட்ட காயம் சரியாயிடுச்சா? காயமா? நம்மளுடைய முதல் டீல் எப்படியோ வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. ஓ, ஆனா அதுக்கான தண்டனையை இன்னொருத்த அனுபவிச்சுட்டு இருக்கான். ஓகே கார்த்தி, ஏதாவது தேவைப்பட்டா நான் உனக்கு கால் பண்றேன். நான் கேட்டுட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.